Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பீஃப் கொலம்பு முஸ்லிம் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி bell பட்டனை click பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு. தேவையான பொருள் பீஃப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 தேங்காய் எடுத்து அதில் ஒரு பெரிய தக்காளியை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, கொத்தமல்லி, ஆனியன், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள், மிளகாய் தூள். இப்போ இந்த தக்காளியும் தேங்காயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இந்த டீஸ்பூனில் தான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லியை சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஃபையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு. ஏன்னா குக்கரில் செய்கிறனால அது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து இது லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம விசில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் 3 விசில் வச்சுக்கலாம், 4 விசில் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் 10 இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சூப்பராக குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எம்மியான டேஸ்டியான பீஃப் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching. Bye.